கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? கல்யாண வீட்டில் ஒப்பாரி வைத்து அப்பா மகன் இதை தான் ஆல்ரெடி அவர் சொல்லிட்டு போனார். ஒருத்தர் விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டு போனாங்க, இந்த மாதிரி கல்யாண வீட்டிலாம் கொண்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்கன்ட்டு. சரி ஓகே, எனக்கு ஒன்று புரியலைங்க. தலைவர்களே இப்படி ஒப்பாரி வச்சா கீழே இருக்க தொண்டர்கள் இன்னும் ஒப்பாரி வைக்கிறாங்கங்க. ஒரு ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த கல்யாண பெண்களை வாழ்த்திட்டு வாங்க. இந்த கலாச்சாரம் எங்கேருந்து வச்சு எனக்கு புரியலை. முன்னாடி இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்கே போய் இருந்துக்கிட்டு ஒன்றும் ஒப்பாரி வைக்கணும். அதாவது முன்னாடி மணமக்களை வாத்திட்டு நாங்கள் இந்த திட்டங்களை பண்ணோம், இதை பண்ணோம், அதை பண்ணோம்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போகிற கல்யாண வீட்டிலலாம் ஒரே ஒப்பாரியாக இருக்குது. அப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி திரும்ப ஏதோ ஆட்சியை கலைச்சி இல்லைனா நாங்கள் நல்லவங்கன்னு சொல்லிட்டு காட்டுறாங்களா என்ன ஏது எதுவுமே புரியலை சார். அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். இப்படி நம்ம சேனலுக்கு சொன்னாங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச பிறகு இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிக்கு நாம ஓட்டு போட்டுட்டோமே அப்படின்னு மக்கள் வருத்தப்பட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோஃபா மாடல் ஆட்சியை மக்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை. தலைவர் அவர்கள் தலைமையில் மீண்டும் நம்முடைய கழக ஆட்சி நிச்சயம் அமையும். தமிழ்நாடு மீண்டும் வளர்ச்சி பாதையில் நடைபெறும்னு சொல்லி மணமக்களுக்கு உங்க அத்தனை பேருடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்து உருட்டுங்க உங்க நல்ல மனசுக்கு இன்னும் தாராளமா உருட்டலாம். எனக்கு ஒன்றும் புரியல. ஓட்டு போட்டவங்க போடாதவங்கலாம் வந்து அத்தனை பேரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. எதுக்குடா ஓட்டு போட்டோன்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி அண்ணன் பேசிட்டு இருக்கிறாரு. எனக்கு புரியல. யார் பேசுறா, எந்த மக்கள் பேசுறாங்கன்னு சொல்லுங்க. மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நீங்க அப்ப ஆரம்பிச்சீங்க பாத்தீங்களா, அப்பத்துல இருந்து இன்ன வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. கடைசி இப்போ ஒரு மாசமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லல, மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, சார் மிஸ் பண்ணிட்டோமே, விஜய் வரமாட்டார்னு நினச்சி ஓட்டு போடல, இப்போ வந்துட்டார், இன்னொரு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா திரும்ப விஜய்க்கே ஓட்டு போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் நல்ல மனசுக்கு உங்களுக்கு வாயில் வந்ததெல்லாம் உருட்டி விடுங்க. சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க பல பேர் மாற்று கட்சியில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பன்னீர்செல்வம் அவர் கூட இன்னொருத்தர் தூக்கிட்டு வந்தார். இந்த மாதிரி பல பேரை சொல்லலாம். ஏடிஎம்கேலேருந்து செந்தில் பாலாஜி வந்தார். ஏன் இதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண அனிதா ராதாகிருஷ்ணனும் ஏடிஎம்கில் தான் இருந்தார். இவங்களால எப்படி நீங்கள் தூக்குனீங்க? நீங்கள் சொல்லுங்களா கொஞ்சம். ஆட்களை எப்படி தூக்குனீங்க? அவங்களே வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களா? என்னென்ன இது? அப்போ அதையும் சொல்லாமல் அதையும் இந்த சோஃபா கொடுத்து தூக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் வந்து சோஃபா மாடல் அரசுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லும்போது அது ஆதாரப்பூர்வமாக இது நிரூபிச்சிட்டிங்கன்னா மக்களை நீங்கள் சொல்கிறீங்க பற்றிலாம் நீங்கள் ஆட்சி கட்டிலேருந்து இப்போ இறக்கி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லும் போதுல அவங்களே இறக்கி விட்டுருவாங்க. எப்படி ஓட்டு போட்டாங்களோ அதே டைமில் அவங்களே ப்ரொடெஸ்ட் பண்ணி கூட இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று நடந்துருந்துச்சுன்னா. பட் நீங்கள் எதுவுமே நடந்த மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருந்தீங்க. ஒவ்வொரு இதுக்கும் சோஃபா போச்சுன்னா ஏன் பப்ளிக்காக கொண்டு சோஃபா கொண்டு கொடுத்துட்டாங்கன்னா புரியல. அவ்வளோ மீடியா இருக்குது, அவ்வளோ இது இருக்குது, சோஃபா போகுது. உருட்டு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கூட்டணி இருக்க அத்தனை பேரும் துட்டை வாங்கிட்டு தான் கட்சி மாறிட்டாங்க. அப்படியா? சோசியல் மீடியா இன்றைக்கு எந்த அளவுக்கு பரவி கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சோசியல் மீடியா ஒரு வகையில் தான் நாளடைவில் அதையெல்லாம் மறைந்து போகத்தான் போகிறது. இன்றைக்கு சோசியல் மீடியாக்களை பார்க்கிற போது ஒரு காலத்தில் நாம் தொடக்கத்தை பார்த்தோம். கோட்டு போட்டுட்டு வந்தாரு, டிஃபன் எடுத்து கையில் எடுத்து வந்தாரு, வாட்ச் கட்டிட்டு வந்தாரு, செஸ் விளையாடினாரு. இன்னைக்கு கோட்டு போடல, பட்டு சட்டை வேசி விட்டு வந்தாரு. இதெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. அவையெல்லாம் மறைந்து நாட்டில் நடைபெறக்கூடிய அக்கிரமங்களெல்லாம் இன்றைக்கு செய்திகளாக வந்து கொண்டிருக்கிறது. கரெக்டு தான். அண்ணன் சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னு அவரே சொல்லிக்கிட்ட மாதிரி தான் தோணுது. அவர் கண்ணாடி முன்னு நின்றுட்டு ஓகே என்னதான் சொல்லுங்க, அதாவது அது சொல்லும்போது அவரை சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. அப்படி தான் தோணுது. கடந்த 5 வருஷமாக அது மட்டும் தான் நடந்துச்சு உங்கள் டிஎம்கே ஆட்சி பீரியடில். ஏன்னா இப்போ இது நீங்கள் அப்படியே விஜய் அவர்களை சொல்கிறதெல்லாம் வந்து காமெடியாக இருக்குது, சிரிப்பு வருது. உங்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து கடைசி 5 வருஷத்தில் என்ன பண்ணணும், நடந்தா தேரு எப்பா என்ன உருட்டு தெரியுமா விஜய் அவர்கள் பண்ணுறோம் அப்படியே காப்பி. அவர் என்ன ட்ரெஸ் போட்டுறோம் அதே காப்பி பண்ணு. துண்டை தூக்கி போடாதீங்க தற்கொலை பயல்களா. துண்டை கீழே போடாதீங்க. துண்டை தூக்கி இப்படி போடக்கூடாது. துண்டுக்கு மதிப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் உட்காந்து அவ்வளோக்குள்ள அவர்த்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தானுங்க. கடைசியில் பார்க்க போனீங்கன்னா அண்ணன் வராங்க. அண்ணன் வந்து வரையும் வேனில் வரையும் தூக்கி போட்டுட்டு இருந்தானுங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக இருந்துச்சு. அப்படி ஒவ்வொன்றா விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே காப்பி. இதை நீங்கள் பண்ணீங்க. நீங்கள் கடைசியில் நீங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பெருசாகவே நீங்கள் பேசலை. நீங்கள் எதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் தானே நீங்கள் பண்ணதை வச்சு பேச முடியுங்க. நீங்கள் என்ன தெரியுமா பண்ணீங்க, என்டிஏ வேஸ் இந்தியா அந்த மாதிரி தான் ஒரு கூட்டம். டிஎம்கே வேஸ் என்டிஏ, டிஎம்கே வேஸ் டெல்லி, இப்படி தான் கொண்டு வந்தீங்க. நீங்கள் கொண்டு வந்து தோத்துட்டீங்க.
கடைசி நீங்கள் அதிகமாக பிரச்சாரம் பண்ணதில்ல, நீங்கள் என்ன பண்ணதை வச்சு நீங்கள் பேசுனீங்க சொல்லுவோம் பார்க்கலாம். டெல்லியை வச்சு பேசுனீங்க, இப்போ கூப்பிட உட்கார வச்சிட்டாங்க. அந்த கதை தான் கடைசியில் பார்த்தீங்களா, எம்எல்ஏ கூட ஆக முடியாத அளவுக்கு ஆகிட்டீங்க பார்த்தீங்களா. ஆனால் உங்களை தோக்கடிச்சதுக்கு நீங்கள் உங்களை வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய தலைவரியே இந்த தமிழ்நாடு வந்து ஏதோ தலைக்குனியை வச்ச மாதிரி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க பாருங்கள். எப்பப்பா நல்லது பண்ணால் மக்களே உங்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு குறை வச்சுட்டு இப்போ கடைசியில் கிடந்து இன்ஸ்டாகிராமில் அது வச்சுட்டாங்க, திரைக்க வடிச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஒரு பிரோஜனம் கிடையாது. நீங்கள் நல்லது செஞ்சுருக்கணும், நல்லதே செய்யலை. அதுதான் இங்கே மக்களுக்கு வந்து உங்கள் ஆட்சி பிடிச்சிருந்து அப்படின்னா திரைக்கட்சியில் இங்கே வந்து எடுபட்டுருக்கு. மக்களே சொல்லியிருப்பாங்க, ஸ்டாலின் அவர்களே நல்ல ஆட்சி பண்ணியிருக்காரு, நீ என்ன புதுசா அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டே விழுந்திருக்காரு, ஜெயிச்சிருக்க மாட்டார். உங்கள் மேலே அவ்வளோ வெறுப்பில் இருந்திருக்காங்க, ஓட்டை மாற்றி குத்திட்டாங்க. இதான் நடந்துச்சு. அதுவும் அந்த தப்பு என்னன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாமல் போகிற வேற கல்யாண வீட்டிலலாம் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தால் நல்லா இல்லை. இது கல்யாண வீட்டுக்கு போனால் கொஞ்சம் நல்லா தான் மணமக்களை வாழ்த்திட்டு ஏதாவது ஒரு உங்களோட வாழ்க்கை எக்ஸ்பீரியன்ஸில் கொஞ்சம் சிரிப்பு கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் எல்லார் வாழ்க்கையும், ஒரு கல்யாண வாழ்க்கையில். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணி இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு போங்க. அதை விட்டுட்டு அங்கேயே இருந்து அரசியல் பேசினா மாப்பிள்ளை உட்காந்து தூங்கிட்டு தான் இருப்பார். ஏற்கனவே ஒரு கொட்டாய் விட்டு தூங்க தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ நீங்கள் பேசினாலும் தூங்கினாலும் தூங்கியிருப்பார்.